கைத்தட்டி உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாழ்ந்திடாய் உம்மை தொழுதிட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாழ்ந்திடாய் உம்மை தொழுதிட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் தொழுதிட உங்க கிருபை தாருமே. வேண்டான கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரேன். கைவிடப்பட்ட என்னை ஒரு பொருட்டாய் எண்ணுகிறேன். வேண்டான கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் எண்ணுகிறேன். கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணுகிறேன். வேண்டான கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் எண்ணுகிறேன். கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணுகிறேன். இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் தொழுதிட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் தொழுதிட உங்க கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேக வாழ்வை குறித்து வெளிச்சமாய் மாற்றினீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேக வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வந்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேக வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வந்தீரே. இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் தொழுதிட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் தொழுதிட உங்க கிருபை தாருமே. நிலையில்லாத எந்தன் வாழ்வை நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்தீரே.
நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் உம்மை தொழுதிட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் உம்மை தொழுதிட உங்க கிருபை தாருமே. வேண்டாத கிடந்த என் வாழ்வை வேண்டும் என்கிறேன். கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணுகிறேன். வேண்டாத கிடந்த கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணுகிறேன். இயேசுவே உந்தன் வார்த்தையை பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று மாறாதிருப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று மாறாதிருப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் உம்மை தொழுதிட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் உம்மை தொழுதிட உங்க கிருபை தாருமே. இல்லா கிடந்த எங்கள் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேக வாழ்வில் வெட்கமாற்றும் விலகாய் வந்தீரே. இருளாய் கிடந்த எங்கள் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேக வாழ்வில் வெளிச்சமாற்றும் விலகாய் வந்தீரே. இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். 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 என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று மாறாதிருப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று மாறாதிருப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் உம்மை துறந்திட உங்க கிருபை தாருமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இருளாய் இருந்த எந்த வாழ்வை வெளிச்சமாய் மாற்றுற தேவன். உன்னை மட்டும் வெளிச்சமா மாற்றுறதுன்னா அந்நியர்களுக்கு, ஏன் அவன் சொந்தக்காரங்க கூட இருக்கலாம், அப்படிலாம் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருக்கலாம். உண்மைதான். சரி, நீங்க நினைக்கலாம், சரி இங்க வேலை செய்யறதால, இல்ல நான் என்ன பண்ணிருக்கேன் இங்க பக்கத்துல இருக்கிறதால, இல்ல இவங்களால கட்டாயத்தால நான் வரேன், அப்படி இல்லை. அப்படி ஏதாச்சும் இருக்கா? அப்படின்னு எது இல்லை, அப்படிதானே? ஏன்னா நாங்க கூப்பிடல, யார் கூப்பிட்டார்னா அழைத்தவர் உண்மை உள்ள தேவன், அவர் இறுதி வரையும் நடத்துவார். ஆமாவா இல்லையா? அழைத்தவர் உண்மை உள்ள தேவன், அவர்தான் உங்களை அழைத்தாரு, அவர்தான் உங்களை சிருஷ்டித்தார், அவர்தான் உங்களை என்ன பண்ணாரு, பெயர் சொல்லி அழைத்தார். அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எதற்காக நோக்கம்னா, உன்னுடைய வாழ்க்கை இருளாய் இருந்த வாழ்க்கை வெளிச்சமா மாற்று தேவன் உன்னை கொண்ட அநேக ஜாதிகளுக்கு எடுத்து பயன்படுத்த வல்லவரா இருக்கார். கரங்களை தட்டி கால வேளையில ஆனந்தரமான ஒரு வார்த்தை, அப்படிதானே? அநேக நேரத்துல நம்ம இருள தான் நடக்கிறோம். எப்படிப்பட்ட இருள்லாம் இருக்குன்னா, இந்த பௌர்ணமி நேரத்துல எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கு. இது அமாவாசை இருட்டு எப்படி இருக்கும்?
ரொம்ப இருட்டா இருக்கும். அதுக்கு ஒரு இதே ஒரு இருட்டு கூட சொல்லுவாங்க. சரியான ஒரு இருட்டுல நம்ம நடந்து போகுவோம். அது என்ன மாதிரி இருட்டா இருக்கலாம்? கடன் பிரச்சனை இருட்டா இருக்கலாம், வியாதியில ஒரு இருட்டா இருக்கலாம், பாவம் என்று ஒரு இருட்டா இருக்கலாம், நோய் என்று ஒரு இருட்டுல நீங்க நடந்து செல்வீர்கள்னா, அநேக நேரத்துல நீங்க இருட்டுல நடந்தீங்கன்னா நீங்க அதை குறிச்சு கவலைப்படாதீங்க. உன் தேவனாகிய கர்த்தர் பெரிய வெளிச்சத்தை காண செய்வார் என்று. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப சொல்லலாமா? ஆழத்துல, உள்ளத்துல, ஆழத்துல, என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று மாறாதே, உம்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். உள்ளத்துல ஆழத்துல இருந்து நிறைவாக கல்யாணத்துக்கு, கல்யாண வீட்டுக்கு இந்த ஜாமான் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போவாங்கல்ல. இப்பெல்லாம் யாரும் போறது இல்ல, அப்படித்தானே? இப்பெல்லாம் யாரும் என்ன பண்றது இல்ல, போறதில்ல. ட்ரெஸ் எடுக்க போறது இல்ல, என்ன பண்றது இல்ல, ஜாமான் வாங்குறது போறது இல்ல. என்ன பண்ணலாம், ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டா என்ன பண்றான், டோர் டெலிவரி. என்ன பண்ணா, டோர் டெலிவரி, டோர் டெலிவரி பண்ணிடுறாங்க. அதான் என்ன பண்றது, ஸ்பீடா என்ன பண்றது, பாவம் பெருகுதுன்னு அர்த்தம். இப்ப ஜாமான் வாங்க போனோம்னா என்ன பண்ணுவாங்க, குண்டான் சட்டி பானை எல்லாம் பார்த்து எடுப்பாங்க. கூப்பிட்டு போவாங்கல்ல, அங்காளி பங்காளி எல்லாம் கூப்பிட்டு போவாங்கல்ல, அவங்கள சும்மா அனுப்பிடுவாங்களா? என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, வேற சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, வேற என்ன ஏதாச்சும் என்ன பண்ணுவாங்க, இந்தப்பா ஒரு சொம்பு எடுத்துக்க, என்ன பண்ணா ஒரு சொம்பு எடுத்துக்க, இல்லைன்னா என்ன பண்ண, ஒரு வடித்தட்டு, எங்க வீட்டுல அந்த குண்டால அந்த வடித்தட்டு இல்ல, சரி எடுத்துக்கடி அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாத போயிட்டு வரும்போது என்ன பண்ணுவான், ஒரு 1/4 கிலோ மிக்சரு, ஒரு முழம் பூவு. அப்ப யாரையும் என்ன பண்றாங்க, இவங்களை கூப்பிட்டு போயிருக்காங்க, அப்படித்தானே? அப்ப உலக பெருமான வாழ்க்கையில ஒரு மனுஷனை கூப்பிட்டு போனா அவங்களை வெறுமையா அனுப்பக்கூடாதுன்னு இந்த உலகத்துல ஒரு சம்பிரதாயம் இருக்கு. உண்மைதானே? ஆனா உலக பெருமான வாழ்க்கையிலே அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் உன்னை அழைத்தவர் சும்மா விடுவாரா? வெறுங்கையா விடுவாரா? வெறும் பாத்திரமா விடுவாரா? வெறும் பாத்திரமா விட மாட்டார். ஏன்னா அவர் அழைத்த ஒரு உண்மையுள்ள தேவன், இறுதி பரிவன் உன்னை நடத்துவார் என்று வல்லவரா இருக்கார். ஆமென், அல்லேலூயா.